வீடுகளை கட்டித்தருவது அக்குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படும் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது. அதன்படி 2024-25 ஆண்டுகள் தொடங்கி அடுத்த 6 ஆண்டுகளில் தலா 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குடிசைகள் இல்லா மாநிலமாக உருவெடுத்ததற்கான தமிழ்நாட்டின் பயணம் 2010 வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் தொடங்கியது. கடந்த 14 ஆண்டுகளில் இத்தொகை 6 மடங்காக உயர்த்தப்பட்டு தற்போது 3,50,000 ரூபாயை எட்டியுள்ளது. வறியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மாநில அரசிற்கு உள்ள உறுதிப்பாட்டினை இந்த உயர்வு தெள்ள தெளிவாக்கும். இதற்கு மாறாக ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டில் வீடு ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 1,20,000 ரூபாய் மதிப்பீடு கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு ஒன்றிற்கு வழங்கப்படும் மானிய தொகையானது 2,82,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பாக 1,72,000 ரூபாய், அதாவது மொத்த மதிப்பில் 60% என்பது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரக பகுதிகளில் மருத்துவம், வேளாண் விற்பனை, கல்வி, வங்கி மற்றும் நிதி சேவைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை மக்கள் பெறுவதில் சாலை இணைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனை மேம்படுத்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9,653 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. 2019-21 ஆண்டுகளுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் அமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான 14.96% விட மிக குறைவு. இருப்பினும் அடுத்த ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. மருத்துவம், வீட்டு வசதி மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைந்து வழங்குவதன் மூலம் முதற்கட்டமாக 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. ஆதரவற்ற தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநிலத்தின் வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்நோக்கத்தை எதிரிட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென தனி வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது உள்ளிட்ட பல முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாறி வருகின்றன. மேலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக ஊக்கத்தொகை, முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள் போன்ற நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் தேசிய அளவில் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்துள்ள ஏதுவாக இதுவரை 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் நாம் இணைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2021 ஆண்டிலிருந்து 5,779 கோடி ரூபாய் மதிப்பிலான 19,60,000 மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதுடன் மின்னணு பண பரிமாற்றம் மூலம்
4055 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 16,13,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இவை யாவும் மின்னணு வேளாண் வர்த்தகத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதை உறுதி செய்துள்ளது. சிறு